அங்க 25%. அப்ப நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இந்த மக்களுக்கு தொழிலாளருக்கு ஏதாவது நல்ல செய்ய வாரியத்தில் கொடுத்தா இந்த மக்களுக்கு உண்டான நன்மை நடக்கல. அதான கேட்கிறோம். 18 நலவாரியம் இருக்கு, 72 இது நலவாரியத்தில் இருந்து அமைப்பு சார் இருக்கு. ஏன் இந்த தொழில் வாரியம் கொடுக்க மாட்டேன்? வாரியம் வேணுமா வேணுமா? இதே இந்த மாநாடுகள் நம்ம இதை இந்த கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். அடுத்ததாக 1971 1992 பாத்தீங்கன்னா சட்டநாதன் பரிந்து இந்த சமூக மக்களுக்காக 1971 சட்டநாதன் அவர்கள் பரிந்து செய்திருக்கிறாங்க. இந்த நம்முடைய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்காக. ஆனா அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதை பத்தி கவலைப்பட்டாங்க. அதை விட மத்திய அரசு வந்தா அம்பா சங்கரானியா இந்த 2 ஆளுகளும் இருக்கக்கூடிய அந்த செயல்முறைகளை இந்த மக்களுக்கு வரணுமா வேணுமா? கொண்டு ரொம்ப கம்மியா இருக்கு. நிச்சயமா அதனுடைய கோரிக்கையாக இந்த இடத்துல நம்ம மாநாடு கோரிக்கை வைக்கின்றோம். பரவாயில்ல. அடுத்ததாக கார்பரேட் சமூகங்கள், இந்த கார்பரேட் சமூகங்களுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம். இனி வர காலையில் கார்பரேட் சமூகங்களுக்கு அனுமதி கொடுக்கிற மாதிரி இருந்தா நிபந்தனையோட அனுமதி கொடுக்கணும் வேணுமா? நிச்சயம். அதே போன்று இந்த முடிவிற்கு தொழிலாளர்கள் 700 மின்சாரம் இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனை வலியுறுத்தி வந்துருக்கிறாரு. எல்லா சங்கத்தையும் மேடையில உட்கார வச்சுட்டு அவங்க கோரிக்கை கேட்காம ஏதோ இணைந்திந்திய கோரிக்கை சொல்ல தப்பா இல்ல. அவருடைய கோரிக்கை இந்த இடத்துல நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாநாடுடைய கோரிக்கையாக கார்பரேட் நம்முடைய முடிவு தொழிலாளர்களுக்கு 700 மின்சாரம் கண்டிப்பா வேணுமா? நிச்சயமாக இந்த இடத்துல கோரிக்கை மாநாடு வைக்கின்றோம். அது போல அண்ணன் குமாரன் சொல்லியிருந்தாரு, அரசாங்கத்தின் மூலமா குடிசை மாற்ற வாரிய வீதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வீடுகளை ஏழை எளிய இருக்கக்கூடிய மருத்துவ சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ஒரு தீர்மானமாக இந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கின்றோம். அதே போன்று அண்ணன் இந்த மொட்டடிக்கின்ற நம்ம திருக்கோயில் இருக்கக்கூடிய அண்ணன் சக்திவேலு எல்லாம் கொஞ்சம் எழுதுருங்க. அவர் வந்தாரு, எல்லாம் பேசினாரு. ஆனா எனக்கு நம்ம அவர் கோரிக்கை சொன்ன மாதிரியே தெரியல. இந்த மாநிலம் கரெக்டா அவரோட கோரிக்கை என்ன பண்ணீங்களா? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோயில்கள், சமயபுரம், பழனி, அதுக்கடுத்து திருச்செந்தூர் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க பிரசித்தி பெற்ற கோயில்கள். அந்த தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில்ல அப்பா நினைச்சுக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் முடிச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்ல நான் கேட்கிறேன், இன்னைக்கு எல்லாரும் அரசாங்க வேலை தானே? ஏம்பா அதாவது எப்படி சொல்றது, உங்களுடைய பிறவி கடன் எல்லாம் இந்த மொட்டை அடிச்சு வழி வச்சு எங்க காலில் விழுந்து விழுத உங்களுடைய பாவமுடியெல்லாம் பாக்குற எங்களுக்கு எப்படி நீங்க அரசாங்க வேலை தரமா இருப்பீங்க? கோவில வேலை செய்யற எல்லாரும் கொடுப்பீங்க. அப்ப எங்களையே தர மாட்டேன்ற. அப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய திருக்கோவில்ல மொட்டை அடிக்கக்கூடிய பணியாளர்களை